வணக்கம் நண்பர்களே! செல்வா ஸ்டார் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் முக்கியமான சிறப்புமிக்க பெருமாள் ஆலயத்தைப் பற்றி பார்க்கப் போகின்றோம். ஆம், 3 கண்களுடன் அருள்பாலிக்கும் சக்கரபாணி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றாக உள்ளது சக்கரபாணி திருக்கோவில். மிகவும் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இந்த கோவில், இறைவன் சக்கரபாணி என்றும், இறைவி விஜயவள்ளி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இத்தல இறைவனை சூரிய பகவான், பிரம்மதேவர், மார்க்கண்டேயர், அக்னிதேவர் ஆகியோர் வழிபட்டார்கள். நண்பர்களே, இக்கோவிலின் கதையை சுருக்கமாக பார்த்துவிட்டு பின்பு விரிவாக பார்ப்போம். இதனை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும். புராணங்களின்படி ஜலந்தர் என்ற அசுரன் தேவர்கள் மற்றும் உலக மக்களை மிகுந்த துன்பம் கொடுத்தான். அவனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு தனது தெய்வீக ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அசுரனை வதம் செய்த பிறகு அந்த சக்கரம் காவிரி நதியில் வந்து தங்கி பேரொளியுடன் விளங்கியது. அந்த தெய்வீக சக்கரத்தை பிரம்மதேவர் வழிபட்டார். அப்போது சுதர்சன சக்கரத்திலிருந்து மகாவிஷ்ணு எழுந்தருளி சக்கரபாணி பெருமாளாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனால் அந்த இடம் சக்கரபாணி திருத்தலமாக புகழ்பெற்றது. மற்றொரு தலப்புறத்தில் தனது ஒளியை உலகிலேயே சிறந்தது என்று கர்வம் கொண்டிருந்த சூரிய பகவானுக்கு சக்கரபாணி பெருமாள் தனது சுதர்சன சக்கரத்தின் பேரொளியை காட்டினார். அந்த ஒளியை தாங்க முடியாத சூரிய பகவான் தனது கர்வத்தை விட்டுவிட்டு பெருமாளுடன் சரணடைந்து மன்னிப்பு கேட்டார். பின்னர் அவர் இத்தலத்தில் பெருமாளை வழிபட்டு அருள் பெற்றதாக நம்பப்படுகிறது. நண்பர்களே, இத்தலத்தின் பெருமைகளை நாம் முழுமையாக பார்க்கலாம். நமது செல்வா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு முழுமையாக பார்க்கவும். தல வரலாறு. ஒரு சமயம் ஜலந்தர் என்ற அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். ஜலந்தர் அழித்து தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தை அனுப்பினார். அந்த சக்கரம் பாதாள உலகத்தில் உள்ள ஜலந்தரையும் மற்ற அசுரர்களையும் அழித்துவிட்டு பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்தது. அப்போது காவிரி நதிக்கரை ஓரத்தில் இருக்கும் புண்ணிய தலமான கும்பகோணத்தில் தவம் ஏற்றிக்கொண்டிருந்த பிரம்மதேவரின் கையில் வந்து அமர்ந்தது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் அங்கேயே சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். இந்த சக்கரம் சூரியனை விட அதிக ஒளி பொருந்தியதாக இருந்தது. இதனால் பொறாமை கொண்ட சூரியன் தனது சூரிய ஒளியை காட்டிலும் அதிகரித்தான். உடனே அந்த சக்கரம் சூரியனின் ஒளியை பறித்து தன்னுள் அடக்கி கொண்டது. இதனால் சூரியன் ஒளி இழந்தவனாகவும் பலம் இல்லாதவனாகவும் ஆயினான். பின்னர் தன் தவறை உணர்ந்த சூரியன் தனக்கு மீண்டும் ஒளி கிடைக்க வேண்டி ஸ்ரீ சக்கரத்தை சரணடைந்தான். இதையடுத்து வைகாசி மாதம் பௌர்ணமி திதியில் ஸ்ரீ சக்கரத்தில் இருந்து 3 கண்களுடன் 8 கைகளுடன் அக்னி பிளம்பாக ஸ்ரீ சக்கரபாணி காட்சி கொடுத்தார். சூரிய பகவான் இழந்த ஒளியை மீண்டும் பெற்றான். இதற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக சூரிய பகவான் கட்டிய கோவில்தான் இந்த சக்கரபாணி கோவில் என்று கூறப்படுகிறது. சூரியன் பூஜித்ததால் இத்தலம் பாஸ்கர க்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. கோவிலின் அமைப்பு. இந்த ஆலயம் 5 நிலை ராஜகோபுரத்துடன் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் சோழர் மற்றும் நாயக்கர் கால கலை நயத்துடன் கட்டப்பட்டுள்ளது. மூலவர் சந்நிதி சமதளத்தில் இல்லாமல் தரை மட்டத்தில் இருந்து சற்று உயரமான ஒரு மாடக் கோவில் போன்று அமைப்பில் உள்ளது. மூலவரை தரிசிக்க படிக்கட்டுகளை ஏறி செல்ல வேண்டும். கருவறையில் மூலவர் சக்கரபாணி தாமரை உடன் கூடிய சுதர்சன சக்கர வடிவில் நடுவே 8 கைகளுடன் முக்கண்களுடன் காட்சி தருகிறார். கைகளில் சங்கு, சக்கரம், வில், கோடரி, உலக்கை, மண்வெட்டி, கதை, செந்தாமரை ஆகியவற்றை ஏந்தியுள்ளார். அருகில் சுதர்சன வள்ளி தாயார் அபய வரத முத்திரை காட்டி அருள்பளிக்கிறார்.
மூலவர் சந்நிதிக்கு செல்ல உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் என 2 வாசல் உள்ளன. தை முதல் ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் உத்தராயண வாசல் திறக்கப்பட்டிருக்கும். ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான தட்சிணாயன காலத்தில் தட்சிணாயன வாசல் திறக்கப்பட்டிருக்கும். சுவாமி சந்நிதிக்கு வடக்கில் விஜயவள்ளி தாயார் தனி சந்நிதியில் எழுந்தருளி உள்ளார். உட்பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் காணப்படுகிறார். இவரை வழிபட்டால் அறிவும் ஆற்றலும் பெருகும் என்பது நம்பிக்கை. கோஷ்டத்தில் லட்சுமி நாராயணர் உள்ளார். மேலும் தும்பிக்கை ஆழ்வார் என்றும் விநாயகர் காணப்படுகிறார். ஒரு சமயம் தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னரின் மகளுக்கு தீராத நோய் ஏற்பட்டதாம். அதையடுத்து அவர் அங்குள்ள சக்கரபாணி சுவாமியை வழிபட்ட பின் குணமானதாக கூறப்படுகிறது. இதற்கு அடையாளமாக கோவிலின் முன் மண்டபத்தில் கருவறைக்கு எதிரில் கைகூப்பி சுவாமிஜியை தொழுவதற்கு நிற்கும் சரபோஜி மன்னர் மற்றும் அவருடைய மகளின் செப்பு உருவச்சிலைகள் காட்சி தருகின்றன. காவிரியில் ஸ்ரீ சக்கரம் தோன்றிய இடத்தை இப்போது சக்கர தீர்த்தம் என்றும் சக்கர படித்துறை என்றும் அழைக்கப்படுகிறார்கள். வழிபாடு. கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகாமகம் எனும் திருவிழா மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவில் கலந்து கொண்டவர்கள் அதில் பங்கேற்க புண்ணியத்தை இக்கோவில் இறைவனாக சக்கரபாணியுடன் சமர்ப்பித்து வேண்டிக் கொள்கிறார்கள். இதனால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். சூரிய பகவான் இத்தல இறைவனை வழிபட்டு பலன் அடைந்ததால் ஜாதகத்தில் சூரியனின் நிலை பாதகமாக இருப்பவர்கள் வழிபட வேண்டிய பரிகார தலம் இதுவாகும். மேலும் நமது உடலில் வலது கண் என்பது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்ததாகும். எனவே வலது கண்ணில் பிரச்சனை உள்ளவர்கள், கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வந்து சக்கரபாணி சுவாமியை வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஜாதகத்தில் 7.5 சனி, அஷ்டம சனி, ராகுகேது தோஷம் போன்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சுவாமிக்கு செவ்வரளி, செம்பருத்தி, துளசி, குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் நன்மைகள் பெறலாம். இக்கோவிலில் சுதர்சன ஹோம பூஜை செய்பவர்களுக்கு எதிரிகள் பயம் நீங்கும் என்பதும் நம்பிக்கை உள்ளது. இக்கோவில் மாதந்தோறும் சித்திரை மற்றும் மகம் நட்சத்திரங்களில் கருட சேவை நடைபெறுகிறது. இக்கோவில் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நன்றி, வணக்கம்.